வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையில் செய்யக்கூடிய ஒரு துவையல். இதை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே சமயம் நம்ம சூடான சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையலை சேர்த்தும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி இலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூசேஜஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது கோல்டு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இதில் சூப்பாவோ இல்லை இந்த மாதிரி துவையலாவோ செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே நம்மளுக்கு எண்ணெய் இருக்குது, போதும். இந்த எண்ணெயே நம்மளுக்கு 10லேருந்து ஒரு 12 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம இஞ்சியும் ஒரு 5-6 துண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கற்பூரவள்ளி இலையை நான் ஒரு 20லேருந்து 25 இலைக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த இலை. இந்த இலையில் பார்த்திங்கன்னா காம்பை எடுத்துடுங்க, கீழே இருக்கிற காம்பை எடுத்துடுங்க. இந்த இலை இதில் ஒரு வாசம், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதே சமயம் இதில் ஒரு காரத்தன்மையும் இருக்கும், ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும். அதனால் இது ஒரு மூலிகை செடின்னு கூடமே சொல்லலாம். காயில் இருக்கிற எண்ணெயே போதும், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மெயினான பாயிண்ட்டே நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட இந்த துவையலோட டேஸ்ட்டு நல்லா சுருண்ட வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்ட வதங்கி இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வதக்கினது எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். கற்பூரவள்ளி இலை இருக்குது, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், புளி, உப்பு. இதுதான். இது எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இதோட கற்பூரவள்ளி துவையல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.